சூழ்ச்சிகளாலும் சூதுகளாலும் தாவேக்காவை வீழ்த்திவிடலாம் அப்படின்னு நினைச்ச எதிரிகள் கனவு காண்பதாக விஜய் விமர்சனம் செஞ்சிருக்கார். யாரை விமர்சிக்கிறார் விஜய்? அவர் திமுக தான் விமர்சிக்கிறார். அதற்கு வேற யாரும் விமர்சிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதிமுக ஃபேவரபுளாக தான் பேசியிருக்காங்க. பாஜக ஓரளவுக்கு ஃபேவராக பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து தே டோட் த லைன், அஃபிஷியல் லைன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதில் வந்து பெரிய புதிர்லாம் கிடையாது. அவர் திமுகவை தான் சொல்கிறாரு அப்படிங்கிறது. அவர் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதாக தான் நேற்று அறிக்கையும் விட்டுருக்கிறாரு. ஆனால் என்ன பார்க்குறேன்னா, நான் அக்டோபர் 27, 2024 முதல் மாநாட்டிலேருந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அவர் திமுக எதிர்க்கிறாரு அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. இல்லை அவர் பாஜகவை அதிமுகவை மென்மையாக எதிர்க்கிறான்றது பிரச்சனை கிடையாது. அவர் திமுகவை எதிர்க்கவே இல்லைங்கிறது தான் பிரச்சனை. திமுகவை இன்னுமே இது போன்ற பூடகமாக பேசுவது, ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லுவது, இது போன்று ஒரு எம்டி ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் இருக்குது. இன்ன வரைக்கும் திமுகவை எதிர்த்து ஒன்றும் டான்ஜிபிளாக, அதாவது திடமாக எதுவும் செய்யவில்லை. இவரால் திமுக இதிலிருந்து பின்வாங்கியது, இவரால் திமுக இந்த சட்டத்திட்டத்தை பின்வாங்கியது, இந்த கோரிக்கை இந்த கொள்கையை கைவிட்டது அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படின்னும் போது அதே முதல்ல என்ன தொடங்கினாரோ அதிலே தான் இன்னும் நீடிக்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி அதில் ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு விதத்தில் 30 நாள் கழிச்சு இப்போ வந்திருக்கிறாங்க, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நல்லது. சரி வரட்டும். ஏன்னா 30 நாளைக்கு அப்புறம் இதுக்கு மேலேயும் உள்ளே இருக்க முடியாது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து திமுகவை நீங்கள் எதிர்க்கிறீங்களா அப்படிங்கிறதோட நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இப்போ நாளைக்கு உங்கள்கிட்ட ஆட்சியை கையில் கொடுத்தா ஒரு திருவண்ணாமலை போல், ஒரு நிலச்சரிவு போல் உங்கள் கையில் இல்லாத சம்பவம் இப்பவும் கரூரில் நடந்தது உங்கள் கையில் கிடையாது. அதே போல் திருவண்ணாமலை நடக்குது அப்படின்னா 30 நாள் நீங்கள் வந்து கட்சியில் யாருமே வந்து வெளியே வராமல் போயிடுவீங்களா? ஏன்னா இன்றைக்கி திமுக அழுத்தம் தருது அப்படின்னு சொல்கிறார், திமுக சதி செய்துன்னு சொல்கிறார். நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டால் அதை விட பெரிய அதிகாரம் படைத்த பாஜக இருக்க தான் செய்யும். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் 30 நாள் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு மக்களுக்கு தெரியாது. இன்னும் நான் ஏன் திமுகவை எதிர்க்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நேற்று வெளியே வந்தோடனே ஃபஸ்ட்டு அரசியல் நடவடிக்கை அவர் என்ன பண்ணியிருக்காரு, விவசாயிகள் கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். வரவேற்கிறோம், விவசாயிகளுக்கு ஆதரவாக எல்லாரும் போராட வேண்டும். ஆனால் அதுவே ஒரு 7 நாள் லேட். ஏன்னா மற்ற இடதுசாரி கட்சிகள்லாம் 7 நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க, கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ நண்பர் காமேஷ் அவர்களும் வந்திருக்கிறாரு. நான் இது வந்து ரொம்ப சிம்பிள் கேள்வி தான். இப்போ அந்த பிரச்சனையிலேயே திமுகவை எதிர்த்து போராடும் விவசாயிகள் கோரிக்கையாக இடதுசாரி கட்சிகள் ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு காசு கொடுக்குறோம், இவ்வளோ காசு திமுக அரசு பொறுப்பெடுத்து இழப்பீடு தர வேண்டும்னு சொன்னாங்க. தாவேக்கா எவ்வளோ இழப்பீடு கேட்குது அப்படிங்கிறது தெரியாது. அந்த மாய்ஸ்சர் லெவல் பிரச்சனை இருக்குது, அதை இன்க்ரீஸ் பண்ணுறது கேட்குறாங்க. அதில் தாவேக்கா நிலைப்பாடு தெரியாது. அப்போ நீங்கள் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது இன்னுமே ஒரு எம்டி டைலாக்ஸாக தான் இருக்கும் இல்லையா? அதில் எந்த கிளைமும் கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பிலிருந்து போராடுவதற்காக நீங்கள் தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு காட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது.